சரிப்பா, இப்ப நீங்க கவனிங்க, இது மோனோகாட்டோடைய சீடுன்னு வச்சுக்கோ. நான் எப்படியோ ஒரு டிஃப்ரெண்டா போட்டுக்கிறேன், ரைட்டா? இதுல இருந்து உங்களுக்கு என்ன ஆகும், ரேடிக்கல் வரும். ஆனா ரேடிக்கல் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது, அது இறந்து போயிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க யோசிச்சுக்கீங்க. நீங்க இப்ப இந்த மோனோகாட்டோட இது ஞாபகம் வரும்போது நீங்க என்ன பண்ணிக்கணும், ஒண்ணு கார்ன் பிளான்ட், மக்காச்சோளம் பாத்துக்கிறீங்களா, இல்ல நெல்லு, சரியா, வேற நல்ல கேழ்வரகு, இது ஏதாவது டைரக்டா நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதோடைய லோயர் நோடு அப்படின்னா கீழ்ப்புற கணுப்பகுதின்னு சொல்லுவாங்க, சரியா? அங்கிருந்து என்ன வரும், எண்ணற்ற ரூட்ஸ் வரும். இதுக்கு பேரு ஃபைப்ரஸ் ரூட்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கிருந்து ரேடிக்கல் வந்திருக்கும், அது ஷார்ட் லிவ்டு, இறந்து போச்சு, சரி. ஆனா அதுக்கு பேஸ் எல்லாமே வேணும்ல, அதுக்காக லோயர் நோடு, அதான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நோட்ல இருந்துலாம் வராது, லோயர் நோட்ல இருந்து தான் நிறைய ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும். அதை நம்ம ஃபைப்ரஸ் ரூட்ஸ் சொல்லுவோம், சல்லி வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ரைட், இங்க பாருங்க, பாருங்க. Replaced by large number of roots. These roots originate from the base of the stem and constitute the fibrous root system. அதான் base of the stem. ஸ்டெம்முடைய அடிப்பகுதியிலிருந்து இந்த மாதிரியான வேர்கள் ஃபார்ம் ஆகும். இதை எதை ஃபார்ம் பண்ணும்? அப்ப மோனோகாட் பிளான்ட் அப்படின்னா ஃபைபரஸ் ரூட் சிஸ்டம், சல்லி வேர் தொகுப்பு அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? As seen in the wheat plant. இது எங்க நம்ம பார்க்கலாம்? ஆமா, கோதுமை தாவரத்துல நீங்க பார்க்கலாம். நமக்கு படம் கொடுத்துக்கிறாங்க. இதா ஃபைபரஸ் இது, இதான். இது கோதுமை மாதிரி இருக்குது, புல்லு, சும்மா நம்ம கிராஸ்ல இருக்கிறது சல்லி வேர் தான், ரைட்டா? ஞாபகம் வச்சு, ஃபைபரஸ் ரூட் தான். அப்ப எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கங்க. டேப் ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் மஸ்டர்ட், கடுகு. ஃபைபரஸ் ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் வீட். என்சிஆர்டில என்ன குத்துறான்னு உனக்கு தெரியும், ரைஸ்ல இருக்குது, எல்லாத்தையும் நீங்க சொல்லலாம். என்சிஆர்டில நமக்கு என்ன குத்துருக்காங்களோ அதை நம்ம அன்லைன் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? ரைட். இன் சம் பிளான்ட்ஸ் லைக் கிராஸ், மான்சீரா அண்ட் banyan tree, roots arise from parts of the plant other than the radicle are called adventitious roots. தம்பி அங்க போயிட்டு புல்லு நீட்டா போற புல்ல ஒண்ணு புடிங்க, பார்த்தா தெரியும். அப்ப கிராஸ்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், சரிங்களா? புல்லு. மான்சீரான்றது இதோ இருக்கா இருப்பார், இதோ இருக்குல்ல, இதுதான் மான்சீரா பிளான்ட். இந்த வீட்டுல அழகுக்காக தென்னை மரம்லாம் இருந்ததுன்னா தென்னை மரத்துக்கு மேல கொடி மாதிரி போகும், சரியா? அதுதான் அந்த மான்சீரா பிளான்ட். அதுக்கப்புறம் banyan tree, ஆலமரம். ஆலமரத்துல நிறைய விழுதுகள் வந்து, சரியா, என்ன இருக்கும், வேறாவே மாறி இருக்கும், சரிங்களா? And root arise from parts of the plant other than the radicle. வாடராஜா, எத்தனை வாடராஜா? other than the radicle. அப்ப முளைவேரை தவிர்த்து தாவரத்தோடைய மற்ற பகுதிகள் இருந்து ரூட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், அட்வென்சியஸ் ரூட்னு சொல்றோம். ரைட். நீ வந்து மேலோட பிடிங்க வந்துக்கிற, ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். வரமாட்டுதா? அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுதுங்க. சரி சரி சரி, உட்கார உட்காருங்க. ரைட், இங்க பாரு, இது இது என்னது, இது கிராஸ், சரிங்களா? இது வந்து ஆரிஜினேட் ஆன ரீஜன். இதுதான் என்னது, முதல்ல புல்லுடைய விதை. புல்லுக்கு விதை இருக்கு தெரியும்ல,
இல்லையா? விதை இருக்காதா? புல்லுக்கு விதை இருக்கு, புல்லுக்கு ஃப்ளவர் இருக்கு, எல்லாமே இருக்குமா? அந்த விதை இல்லைன்னா யோசித்து பாரு சார். இது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மூலியமா அது ஸ்ப்ரெட் ஆகும், அது வேற விஷயம். சீடு இருந்தா தான் வரும். அது முதல்ல உருவானது இங்க. இங்க முளைவேர் இருக்கானா எதுவுமே கிடையாது. ரைட்டா? இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அட்வென்ச்சர்ஸ் ரூட்னா என்னன்னா, அதர் தன் ரேடிக்கல் இங்க தவிர, இங்க பாருங்க இது அப்படியே போயிட்டே இருக்கும். இங்க வேர் வந்துச்சா, இங்க வேர் வந்துச்சா, சரிங்களா? அதே மாதிரிதான். அப்ப நீ ஜஸ்ட் இதோட கட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோ, இந்த பிளான்ட் என்ன ஆகும்? தோத்த ரூட் இருக்க அப்படியேதான் இருக்கும். மாடு மேய்ஞ்சதுன்னா, மாடு இதோட மேயுது, புல்லு வளர ஆரம்பிக்கும். இன்டர்கலரி மெரிஸ்டம்னு இன்னொன்னு படிப்பீங்க, சரிங்களா? அது ஜஸ்ட் போகும், அவ்வளவுதான். ரைட்டுங்களா? அப்ப இதுல இருக்கிறது அட்வென்ச்சர்ஸ் ரூட். சரியா? ஃபைப்ரஸ் ரூட்னா ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்கணும்பா, இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும், இந்த இடத்துல ரூட் வரணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? ரைட், அது தெரிஞ்சுக்கும். அப்ப நமக்கு எக்ஸாம்பிள் வந்து அட்வென்ச்சர் ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் புதுசா இருக்கிறது மான்ஸ்டீரா, ஞாபகம் வச்சுக்கோ. pan entry root arise from the other plant, other trees root. ஓகே, அதுதான் இங்க கொடுத்துக்கிறாங்க, பாத்துக்கோ. இதுல பாரு, இதே மாதிரி தான் அங்கங்க வேர் வந்திருக்கா. கரெக்டா நோடல் ரீஜன்ல தான் வேர் வரும், அது ஞாபகம் வச்சுக்கோ. நோடு இல்லாத பகுதிகளில் வராது, பெருசா அங்கதான் வரும். அதுக்கு பேர் தான் அட்வென்ச்சர்ஸ் ரூட். ரைட், அடுத்தது the main function of the root. ரைட், ரூட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். அதோட ரோல் என்ன அப்படின்னா, absorption of water and minerals from the soil. மண்ணுல இருந்து கனிமங்களையும் நீரையும் உறிஞ்சுவது தான் யாரோட வேலை? வேரோடைய வேலை. ரைட்டா? ரைட். providing a proper anchorage to the plant parts, storing, அதாவது தாவரங்களுடைய பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் கரெக்டா ஆங்கரேஜ் மாதிரி, அதாவது நல்லா மண்ணுல ஊன்றி இருந்தா தான் அதால வாழ முடியும். சும்மா இருந்துன்னா மாடு மேயும் போதே அப்படியே வாரியும் போயிடும். சரிங்களா? ப்ராப்பர் ஆங்கரேஜ். ஓகே. அண்ட் ஸ்டோரிங் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல், உணவுப் பொருட்களை சேமித்து வைக்குது வேர்கள். என்ன எக்ஸாம்பிள் சொல்லு? ரூட்ல ஃபுட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. சக்கரவள்ளி கிழங்கு, எதோட மாடிஃபிகேஷன் சொல்ல முடியுமா? ஸ்வீட் பொட்டேட்டோ, மரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு வேற, மரவள்ளி கிழங்கு வேற. வேற என்ன மாடிஃபிகேஷன்? கேரட், ஃபுட் ஸ்டோரேஜுக்கு கேரட். டேப் ரூட் அது வந்து ஆணி வேறு தொகுப்புடையது. பீட்ரூட், முள்ளங்கி, பக்க வேறா? அட்வென்ச்சர்ஸ் ரூட் மாடிஃபிகேஷன். வேற்றிட வேர் தான் சக்கரவள்ளி கிழங்கு, கொடி மாதிரி போகும். பாத்துக்கிறீங்களா? சக்கரவள்ளி கிழங்கு பாத்துக்கிறீங்களா? அது ஒரே இடத்துல இருக்கும். இது அப்படி கிடையாது. மேல லீஃப் இருக்குன்னு வச்சுக்கோ, கீழே கிழங்கு வந்துடும், இந்த கீழே கிழங்கு வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து அட்வென்ச்சர் ரூட் மாடிஃபிகேஷன். நல்ல வேலை உங்களுக்கு அது மாடிஃபிகேஷன்லாம் இல்லை, அதான் தூக்கிட்டான். எங்க இருக்கு இப்ப? இல்ல இருக்கா? மாடிஃபிகேஷன் இருக்கா? ஓ மை காட். சரி, அப்படின்னா நான் சும்மா டச் பண்ணிடுறேன் அப்ப. சரிங்களா? எம்சிசியோட சிலபஸ்ல இருக்கா? என்டிஎல் இல்லடா ராஜா, எம்சிசி தான்மா சிலபஸ். என்டிஏக்கு சிலபஸ் கொடுக்குறோம் எம்சிசி. சரியா? என்டிஎல் இல்லையா? சரி, நம்ம அது இருக்கு ஃப்ரெண்ட், நம்ம நடத்தணும்னே. அலே நீ வரல, கேட்டுப்பாரு, எல்லாம் சிலபஸ் நடத்தினால இந்த வாட்டி. சரி ஓகேம்மா, நான் என்ன மாடிஃபிகேஷன் தான் நானே இதிலே சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பழைய புக் கூட அதில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் சொல்லிடுறேன். சரிப்பா. அதுக்கடுத்து ஸ்டோரிங் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் தான் நம்ம இது என்னது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டேப் ரூட்டோட மாடிஃபிகேஷன். முள்ளங்கி, ரஃபானஸ் அட்டைவஸ், கேரட், டாக்கஸ் கரோட்டா, அப்புறம் இது கொடுத்துருப்பான் டர்னிப். சரிங்களா? இதெல்லாம் டேப் ரூட்டோட மாடிஃபிகேஷன். வேற ஸ்டெம் மாடிஃபிகேஷன் ஃபுட் ஸ்டோரேஜுக்குன்னு பார்த்தா அது அப்பார்ட் ஃப்ரம் பொட்டேட்டோ, தனியாக படிச்சுக்கோ. வேற இப்போதான் நான் சொன்னேன் ஸ்வீட் பொட்டேட்டோன்றது அட்வென்ச்சர்ஸ் ரூட்டோட மாடிஃபிகேஷன். வேற்றிட வேரி மாற்றுவது. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் இந்த இடத்த இந்த பாயிண்ட முடிச்சுக்கோ. எல்லாமே நம்ம ரூட்னு நினைச்ச உடனே ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது, சரியா, ஆங்கரேஜ் கொடுக்குது, இதெல்லாம் மட்டும் தான் படிப்போம். சிந்தசிஸ் ஆஃப் பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ், பைட்டோ ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லைங்களா? தாவர ஹார்மோன்களை உற்பத்திக்கு கூட எது பயன்படுகிறது? ரூட்டு பயன்படுகிறது, ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? ரைட். அடுத்தது
ஆமா, ரீஜன்ஸ் ஆஃப் ரூட், வேருடைய பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்படின்னா என்ன, இந்த படத்தை பார்த்துக்கோ. மொத்தம் நமக்கு 3 ரீஜன் இருக்குப்பா. ஒரு ரூட்டை நீங்க அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரீஜன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த இடம் ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி, அதாவது மெரிஸ்டமேட்டிக் ஜோன், தமிழ்ல ஆக்கு திசு பகுதி. இங்க என்ன இருக்கும் அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இருக்கும், ஆக்கத்திசு ஆமா செல்கள். அப்படின்னா அதோட வேலை என்னவா இருக்கும், கண்டினியூஸா டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும், புதுசு புதுசா செல்களை உருவாக்கி கொண்டே இருப்பது யாரோட வேலை, இது ஃபர்ஸ்ட் ஜோன். சார் இந்த ஜோன்ல உருவான செல்லு லென்த் வைஸ் இன்க்ரீஸ் ஆகணும், அதுக்கு பேரு எலாங்கேஷன் சொல்லுவோம், நீட்சி பகுதின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ரைட்டா சார், நீட்சிலாம் அடைஞ்சிச்சு, இதோட வேலை எதுவுமே இல்லை, அது பேரு மெச்சுரேஷன். சரிங்களா? மெச்சுரேஷன் அடைஞ்சிருச்சுன்னா அந்த செல் டிவைட் ஆகாது. ஒரு செல் முதிர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா அது என்ன ஆகாது, டிவைட் ஆகாது. அப்ப மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகிட்ட பிறகுதான் என்ன ஆகும், மெச்சூர் டிஷ்யூவா மாறும். அதாவது ஆக்க திசுக்கள் வேறுபாடு அடைந்த பிறகுதான் முதிர்ச்சி அடைந்த திசுவா மாறும். சரிங்களா? இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், நீட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா ரூட் ஏர்ஸ் ஆர் ஆரிஜினேட்டட் ஃப்ரம், வேர் தூவிகள் எந்த ஜோன்ல இருந்து வருதும் அப்படின்னு கேட்டு. அதே மாதிரி சைலம், ஃப்ளோயம் இதெல்லாம் எங்க உங்களுக்கு தெளிவா தெரியும் அப்படின்னாலும் மெச்சுரேஷன் ஜோன் தானே ராஜா. ரைட்டா சார், இந்த மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, இதுக்கு முனையில யார் இருப்பா, ரூட் கேப், வேர் மூடி. இது என்ன வேலை அப்படின்னா, இந்த வேர் உள்ள போகும்போது அப்ப டிப்பு பாதிக்கப்படும்ல, வேர் நுனி பாதிக்கப்படும்ல, அதை அவாய்ட் பண்றதுக்காக மேல ஒரு கேப் மாதிரி இருக்கும், அதான் ரூட் கேப். அவ்வளவுதான், அதை தான் இங்க கொடுத்துருப்பாங்க. பார்த்துலாமா? ரைட். The root is covered at the apex by the thimble like structure called root cap. திம்பிள்னா கவசமா தமிழ்ல, கவசம், விரல் சிமிழ், இந்த இதுவெல்லாம் போடுவீங்க பாத்துக்கிறீங்களா சின்ன வயசுல, இல்ல மோளம் அடிக்கிறவங்க கையில ஒண்ணு போட்டுட்டு தட்டுவாங்க பார்த்து, அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் என்னது, ரூட் கேப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இட் ப்ரொடெக்ட்ஸ் த டெண்டர் அஃபெக்ட்ஸ் ஆஃப் த ரூட் as it makes its way through the soil. அதாவது என்ன சொல்றாங்க, டெண்டர் அஃபெக்ட்ஸ்னா இதுதான், ஈஸியா உடைச்சா உடையுமா, வேர் நுனி பகுதி ஈஸியா என்ன ஆகும், உடைச்சா உடையும். இப்போ ரூட் பெனிட்ரேட் ஆகும்போது கல் இருக்கும், சரியா, கல்லுல போய் டேமேஜ் ஆகும் இல்லையா, அப்ப ப்ரொடெக்ட் பண்றதுதான் யாரோட வேலை, ரூட் கேப்போட வேலை. ரைட். இப்போ ஒரு கேள்வி வரும், சார் ஹைட்ரோபைட்டிக் பிளான்ட்ஸ் இருக்குது, நீர்வாழ் தாவரங்கள் இருக்கு, அங்க ரூட் கேப் இருக்குமா, இருக்காதா? வேர் மூடி தண்ணியில வாழக்கூடிய பிளான்ட்ல இருக்குமா, இருக்காதா? அங்க பெரும் கல் எல்லாம் இல்லையே சார், தண்ணிக்குள்ள கல் இருக்கும், தண்ணிக்குள்ள கல் இருக்கும், வேற சொல்லுங்க பார்க்கலாம், யோசிச்சு சொல்லு. ஓகே, நெக்ஸ்ட். அதுக்கு அடுத்தது a few millimeters above அப்படின்னா இதுக்கு மேலன்னு அர்த்தம், இதுக்கு மேல a few millimeters above the root cap is the region of meristematic activity. இதுக்கு மேல இருக்கிறது, ஐயோ இங்க சாரி ரூட் கேப்புக்கு மேல இருக்கிறது பேர் தான் மெரிஸ்டமேட்டிக் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். மெரிஸ்டமேட்டிக்னா புதுசு ஆக்கத்திசு தொடர்ச்சியா பகுப்படைந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். The cells of this region are very small, thin walled and with dense protoplasm. இந்த பாயிண்ட் அன்லைன் பண்ணி வச்சுக்கப்பா. சார், இந்த மெரிஸ்டமேட்டிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய செல்லு எப்படி இருக்கும்னா ரொம்ப சின்னதா இருக்கும், தின் வால்டா இருக்கும், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுறது. சரிங்களா? அண்ட் வித் டென்ஸ் புரோட்டோபிளாசம், அடர்த்தியான புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் அதுல நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம் அடங்கினது தான் அது. ரைட்டுங்களா? தே டிவைட் ரிப்பீட்டட்லி, ஏன்னா அது மெரிஸ்டமேட்டிக், அது என்ன ஆகும், தொடர்ச்சியா பகுப்படைந்துகிட்டே இருக்கும். எப்போதான் அது நிற்கும்? இல்ல, ஆக்கத்திசு செல்கள் எப்போ அதோடைய டிவைடிங் கெப்பாசிட்டியை இழக்கும், எப்ப அது இழக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கண்டினியூஸா வாழ்ந்துட்டு சாவர வரைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். பிளான்ட் செத்து போச்சுன்னா தான் நிற்கும். சரிங்களா? தாவரங்களுடைய வளர்ச்சியை வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவ்வளவுதான் வளரும், இத்தனை சென்டிமீட்டர் தான் வளரணும் உங்களால பிளான்ட்டை சொல்ல முடியாதுப்பா. பிகாஸ் டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். இது வேற எங்கேயுமே கிடையாது, பிளான்ட்டுக்கு தான் இந்த கெப்பாசிட்டி உண்டு. சரிங்களா? ரைட். The cells proximal to the region undergo rapid elongation
and enlargement and are responsible for the growth of the root in length. This region is called region of elang. Proximal என்ன இதுக்கு இந்த ரீஜன் பா, இதுக்கு மேலாக இருக்கக்கூடிய ரீஜன் என்ன ஆகுது, இப்படி உருவான புதுசு புதுசா இதான் செல்லுன்னு வச்சுக்கோங்க. அது அதோடைய லென்த் வயசு நீளத்தின் அடி கொஞ்சம் என்ன ஆகும், பெருசாகிறது தான் என்னது எலாங்கேஷன், நீட்சி அடைகிறது அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? The cells of the elongation zone gradually differentiate. இந்த வார்த்தை முடிச்சு, எப்ப டிஃபரன்சியேஷன் அடையுதோ, தமிழ்ல எப்ப வேறுபாடு அடைகிறதோ அது என்ன ஆகும், அன்மெச்சூர், மெச்சுரேஷன் தான் மாறிடும். ஓகே, hence this zone proximal to region of elongation is called region of maturation. அப்ப எலாங்கேஷன் ஜோனுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ரீஜனை நம்ம என்ன சொல்றோம், மெச்சுரேஷன். இது எப்படி ஃபார்ம் ஆகுது, டிஃபரன்ஷியேட் ஆயிட்டு. இந்த வார்த்தை முக்கியம் இந்த இடத்துல. டிஃபரன்ஷியேட் ஆகலன்னா அது என்னவா தான் இருக்கும், மெரிஸ்டமேட்டிக்கா தான் இருக்கும். சரிங்களா? From this region some of the epidermal cells form very fine and delicate. அப்படின்னா என்ன அர்த்தம் சார், இந்த மெச்சுரேஷன் ஜோன்ல தான் some of the epidermal cellsனா என்ன, இங்க பாருங்க. இப்ப நம்ம ரூட்டோடைய அனாட்டமி படிச்சோம் அப்படின்னா என்ன ஸ்ட்ரக்சர் வரும் சொல்லுங்க, எபிடர்மிஸ் ஆர் எபிப்ளம்மா. கேள்விப்படுகிற அந்த வார்த்தை, எபிடர்மிஸ் அல்லது எபிப்ளம்மா. அண்ட் எபிடர்மல் இந்த இடத்துல ரூட்ல எபிடர்மிஸ்க்கு மேல வரக்கூடிய அப்பண்டேஜ் என்னவா இருக்கும், ரூட் ஏர்ஸ் மட்டும்தான். மேல யார் வர முடியும், அதான்ப்பா அவங்க சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது இந்த இடத்துல. அதான் அதுக்கான அர்த்தம். Some epidermal cells form very fine and delicate thread-like structure called root hairs. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்பா, வேர் தூவிகள்னு சொல்றோம். இது வந்து எபிடர்மஸ்ல வரக்கூடிய ஒரு பார்ட். சரிங்களா? This root These root hairs absorb water and minerals from the soil. Root hairs உடைய வேலை என்ன பண்ணுது, வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சார்ப் பண்ணி கொடுக்கறது யாரோட வேலை, ரூட் ஹேர்ஸ் உடைய வேலை. ஓகே, ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மெச்சுரேஷன் ஜோன்ல தான் உங்களுக்கு என்ன இருக்கும், சைலம் ஃப்ளோயம் வாஸ்குலார் பண்டல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறது எந்த ரீஜன்னாலும் மெச்சுரேஷன் ஜோன் தான். சரிங்களா? அண்ட் ரூட்டோடைய மாடிஃபிகேஷன் ஒன்று பார்க்கும்போது டேப் ரூட்டோட மாடிஃபிகேஷன் நான் ஏற்கனவே சொன்னது தான். கேரட், டர்னிப், இன்னொன்று முள்ளங்கி கொடுத்துருப்பாங்க. சரியா? ரஃபானஸ் சட்டைவாசம் கொடுத்துருப்போம். இது வந்து டேப் ரூட்டோட மாடிஃபிகேஷன். அட்வான்ஸ்ட் ரூட்டுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அதான் கொடுத்துருப்பாங்க. வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களாப்பா ரூட் மாடிஃபிகேஷன்ல? அது வேணும்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க. ஆனா இந்த வாட்டி வந்துதான்னு பார்த்தா கொஸ்டின்ஸ் வரல. சப்போஸ் இந்த மாடிஃபிகேஷன் பார்ட்ல இருந்து அந்த மாதிரி தெரியல, இருந்தாலும் நீங்க அதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸ்டில்ட் ரூட் வந்திருக்குதா, கொஸ்டினா வந்ததா? சரி, ஓகே. அப்படின்னா என்ன நான் சொல்லிடுறேன். ஸ்டில்ட் ரூட்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல பேராச்சே, தமிழ் மொழி புக்ல இருக்கு பாரு, பார்த்து சொல்லு. எங்க சார் குத்துக்கிறீங்க? இங்க பாருங்க, இது நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, அப்படி நினைச்சுக்கோ. சரி விடு, அதுக்கு புரியல. சரி, ஓகே. இது சில்ட் ரூட்னா என்னன்னா முண்டு வேர்கள். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, முண்டு வேர்கள். முடிச்சு வேர்கள்ன்றது வேற, முட்டு வேர் முண்டு வேர் ரெண்டு ஒண்ணுதான். வெரி குட். இப்ப நீங்க கரும்புல பாத்தீங்கன்னா சுகர் கேன்ல நோடு, இது வந்து என்னது, நோடு கணுப்பகுதி. சரியா? இது வந்து இதுவும் நோடு தான். ரெண்டு நோடுக்கு நடுவில் இருக்கிறது இன்டர் நோடு, இது தெரியும், கணு விடை பகுதின்னு சொல்லுவோம். இது லோயர் நோடு. என்ன சொல்லலாம், இருக்கிறதுல அட்மோஸ்ட் லோயர் நோடு இதுதான். சரிங்களா சார்? இங்க இருந்து நமக்கு தெரியும் சுகர் கேன்ன்றது ஒரு மோனோ காட்டா டை காட்டா, ஒரு வித்திலை தாவரமா இரு வித்திலை தாவரமா? கரும்பு ஒரு வித்திலையா இரு வித்திலையா? மோனோ காட்டு தான்மா. அதுல என்ன டவுட் ஆயிடுச்சா? அது ஒரு மோனோ காட்டு தான். மோனோ காட்டுல நமக்கு தெரியும் டேப் ரூட் கிடையாது. சரி, டேப் ரூட்னா ஃபைப்ரஸ் ரூட்ஸ் தான். அப்ப ஃபைப்ரஸ் ரூட் கரும்பு இவ்வளவு ஹைட் வளருது, ஏன் ஹைட் வளருது யோசித்து பாரு. காத்து அடிச்சா கீழே வந்துடாது?
விழுமா விழாதா? சி, அதுக்கு அடிஷனல் சப்போர்ட்டை கொடுக்கறது, கூடுதல் ஆதாரத்தை வழங்குவது தான் யாரு? இந்த லோயர் மோஸ்ட் நோட்ல இருந்து என்ன ஆகும், இந்த மாதிரியான ரூல்கள் வரும். இது அட்வென்சியஸ் ரூட், வேற ஒன்றும் கிடையாது, வேற்றிட வேர் தான். சரிங்களா? ரைட். இது வந்து சில்ட் ரூட்டுக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? அதுக்கப்புறம் டேப் ரூட்டோட ப்ராப் ரூட். ப்ராப் ரூட்னா தூண் வேர்கள்னு சொல்லுவோம். அதுவும் அட்வென்சியஸ் ரூட்டோட மாடிஃபிகேஷன், நம்ம இங்கே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி, வேற்றிட வேரின் மாற்று அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வேற என்ன இருக்கு? ரூட் நாடியூல்ஸ், வேர் முடிச்சு எங்க இருக்கு? என்ன பிளான்ட்ல இருக்கும்? லெகுமினேஸ் குடும்பத்துல, பட்டாணி தாவரத்தோட வேர்கள்ல, வேர்க்கடலையோட வேர்கள்ல ரைசோபியம் அப்படின்ற ஒரு பாக்டீரியம் வாழும்னு படிச்சிருக்கு. இதெல்லாம் ரூட்டை பத்தின அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ராஜா. சரியா? ரைட், இதோட இருக்கட்டும். வேற ஏதாவது ரூட்டை பத்தி உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கணும்னா சொல்லு, இன்னும் நிறைய இருக்குது. லீஃபி ரூட்டு அதெல்லாம் இருக்குது, என்சிஆர்டியில் இல்லை அப்படின்லாம் விட்டுறேன். அந்த பிரயோஃபில்லம்னு ஒன்று இருக்குது, கட்டி போட்டா குட்டி போட்டுன்னு சொல்லுவாங்க. அதோட லீஃப்ல இருந்து ரூட் ஃபார்மேஷன் நடக்கும், யங் ஒன்ஸ். கேள்விப்பட்டது இல்லையா? இதெல்லாம் மிராக்கல் பிளான்ட்ல. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. இப்படி இருக்கும் அந்த ரூட்டு, சாரி அந்த பிளான்ட்டோட லீஃப். ரைட்டா? அண்ட் இந்த ரீஜன்ல இப்படி இருக்கும்டா ராஜா. கரெக்டா? அந்த மார்ஜின்ல சின்ன பட்டும் வேரும் இருக்கும். இது பேர் லீஃபி ரூட்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இந்த இலையை மட்டும் சும்மா ஒரு இது வச்சு கட்டி போட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி ஃபார்ம் ஆகிடும். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் தான். ஜஸ்ட் இதை மட்டும் எடுத்து போட்டோன்னா போதும், நிறைய பிளான்ட் வரும். சரி, அது பேர் லீஃபி ரூட்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. ஓகே, ரூட் இதோட போதும், மற்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா?